வணக்கம். முதலாளி யூடியூப் 4வது எபிசோடுக்கு தங்களை வரவேற்கிறேன். நண்பர்களே, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சென்ற வாரம் பார்ட்னர்ஷிப் என்றால் என்ன, எப்படி ஆரம்பிப்பது என்பதனை பற்றி கூறினேன். இந்த வாரம் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி என்றால் என்ன, எப்படி ஆரம்பிப்பது என்பதனை பார்ப்போம். இந்த பார்ட்னர்ஷிப்லேயும் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்லேயும் உரிய மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் liability unlimited. ஸோ ப்ரொப்ரைட்டர் பார்ட்னர் சொத்துக்கு பாதுகாப்பு அல்ல. இதனை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாகவோ லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பாகவோ பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாகவோ ஒன்மேன் கம்பெனியாகவோ தொழில் துவங்குகிறார்கள். ஆரம்பத்தில் கையில் இருக்கும் சிறிய முதலீட்டை செய்து சிறியதாக தொழில் துவங்கி வெற்றி பெற்ற பின் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாகவோ லைபிலிட்டி லிமிடெட் பார்ட்னர்ஷிப்பாகவோ பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாகவோ ஆரம்பிப்பது நல்லது. ஏனெனில் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை ஆரம்பிப்பது பிஃபோர் இன்கார்பரேஷன் நடைமுறைகள், அரசாங்க நடைமுறைகள் சற்று அதிகம். ஆரம்பித்த பின்னும் நடைமுறைகள் அதிகம், செலவும் அதிகம். ஆகையால் சிறிய கம்பெனியாக இருக்கும்பொழுது ப்ரொப்ரைட்டராகவோ பார்ட்னர்ஷிப்போ நடத்தலாம். தொழில் வெற்றி பெற்று வளர்ச்சி அடைந்த பின் அதனை பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாகவோ பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாகவோ லிமிட்டட் லைபிள் பார்ட்னர்ஷிப்பாகவோ மாற்றிக்கொள்ளலாம். பிரைவேட் லிமிடெட் கம்பெனி எப்படி ஆரம்பிப்பது? பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் மினிமம் 2 ஷேர் ஹோல்டர்ஸ், மேக்சிமம் 200 ஷேர் ஹோல்டர்ஸ். பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் authorized capital 1 lakh. ஸோ இது எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், முதலில் நேம் அப்ரூவல் பெற வேண்டும். உங்கள் நிறுவனத்தின் நேம் அப்ரூவல் பெற வேண்டும். உங்கள் நிறுவனத்தின் பெயர் 3 பாகமாக இருக்க வேண்டும். முதல் பாகம் உங்கள் பெயரையோ கடவுளின் பெயரையோ வைத்து கொள்ளலாம். இரண்டாவது பாகம் நீங்கள் செய்யும் தொழிலையோ ப்ராடக்டையோ குறிக்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் 2-3 கெமிக்கல்ஸ் தயார் பண்ணுறீங்கன்னா கெமிக்கல்ஸ்னு போட்டுக்கலாம். இல்லை 4-5 ஃபுட் ப்ராடக்ட் செய்கிறீங்கன்னா ஃபுட்டுன்னு போட்டுக்கலாம். இல்லை ஒரே ஒரு ப்ராடக்ட்டு டிஷ்யூ நாப்கின் தயார் செய்கிறீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் பேரையே போட்டுக்கலாம். மூன்றாவது பாகம் சஃபிக்ஸ் என்பார்கள். பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் PVT LTDன்னு போடணும். பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் LTDன்னு போடணும். லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் LLPன்னு போடணும். ஸோ மக்களுக்கு இது என்ன கம்பெனி என்று தெரிய வேண்டும். அதற்காக ஃபார் எக்ஸாம்பிள் ஜனா ஃபுட் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு போடலாம். இல்லைன்னா நான் ரெஃப்ரெஷ் டிஷ்யூ பிரைவேட் லிமிடெட், டிஷ்யூ நாப்கின் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு போடலாம். ஸோ இவ்வகையில் பெயரை தேர்ந்தெடுத்து ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் பதிவு செய்து அவர்கள்
இதே பெயரில் வேறு யாராவது தொழில் நடத்துகிறார்களா என செக் செய்து யாரும் நடத்தவில்லை என்றால் அப்ரூவ் பண்ணுவார்கள். இதே பெயரில் வேறு யாராவது தொழில் நடத்தினால் ரிஜெக்ட் பண்ணிடுவார்கள். நம்ம வேறொரு பெயர் தர வைக்கிறோம். ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணுற பெயர் அப்ரூவ் ஆகிற மாதிரி செலக்ட் பண்ணணும். யாரும் நடத்தாத பெயராக. நேம் அப்ரூவல் ஆகி வந்த பின் டைரக்டர்ஸ் டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் ரெடி செய்ய வேண்டும். டைரக்டர்ஸ் டிஜிட்டல் சிக்னேச்சர் ரெடி செய்த பின் டைரக்டர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் பெற வேண்டும். டின் நம்பர்னு சொல்லுவோம். பின் MOA, AOA மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் தயார் செய்ய வேண்டும். MOA என்பது நிறுவனத்தின் ஆப்ஜெக்ட்ஸ், நோக்கம், என்ன தயார் பண்ண போதிகள் என்பதை பற்றி ரிஜிஸ்டர்ட் கேபிட்டல், ஆத்தரைஸ்டு கேபிட்டல் ஆகியவைகளை கொண்டதாக இருக்கும். ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டதாக இருக்கும். நம்ம நிறுவனத்தின் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ப்ரூஃப், ரெண்டல் அக்ரிமெண்ட், எலக்ட்ரிசிட்டி பில் ஆகிய அனைத்தையும் ROC ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்க்கு ஒப்படைத்து இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட், அதாவது தொழில் துவங்கும் பர்மிஷன் தர வேண்டும். இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட், PAN கிடைத்தவுடன் உங்கள் வங்கி கணக்கை துவங்கி தொழிலை ஆரம்பிக்கலாம். பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் மினிமம் 2 shareholders, maximum 200 shareholders. 15 directors can be appointed. 15 directors appoint பண்ணணும், can be appointed. LLP, அதாவது லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பில் மினிமம் 2 members partners. மேக்ஸிமம் பற்றி, பிகாஸ் த லா இஸ் சைலண்ட் ஆன் மேக்ஸிமம் நம்பர்ஸ், இட் கேன் பி அன்லிமிட்டட். பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் மினிமம் ஷேர் ஹோல்டர்ஸ் 7, மேக்ஸிமம் அன்லிமிட்டட். ப்ரைவேட் லைபிலிட்டி கம்பெனியினுடைய ஷேர்ஸை நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணியோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியோ விற்க முடியாது. பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஷேர்ஸ் விற்கிற மாதிரி விற்க முடியாது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு சேர்ந்து தான் நீங்கள் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை உருவாக்க வேண்டும். இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியினுடைய பெனிஃபிட்ஸ், ஈவன் லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆகிய பெனிஃபிட்ஸ் என்னன்னா, செப்பரேட் என்டிட்டி, செப்பரேட் லீகல் என்டிட்டின்னு சொல்லுவோம். அதாவது நிறுவனம் தனி, ஓனர்ஸ் தனி. ஓனர் யார்? ஷேர் ஹோல்டர்ஸ், டைரக்டர்ஸ். ஸோ இதனால் ஒரு ஷேர் ஹோல்டரோ ஒரு டைரக்டரோ இறந்தாலும் நிறுவனம் will continue to exist, தொடர்ந்து நடைபெறும். Another important point, liability limited, கடன் பொறுப்பு வரையறுக்கப்பட்டது என்பது தமிழ். உங்களுடைய liability உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வரைக்கும் தான். உங்களுடைய ப்ரைவேட் அசட்ஸை சேர்க்க முடியாது, அட்டாச் பண்ண முடியாது. இது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியுடைய பெனிஃபிட். ஸோ ஒரு வியாபாரம் பெரியதாகும் போது நமக்கு பாதுகாப்பும் தேவைன்றதுனால அப்போ இந்த லிமிடெட் கம்பெனியாகவோ பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாகவோ லைபிலிட்டி லிமிடெட் பார்ட்னர்ஷிப்பாகவோ மாற்றிக்கொள்ளலாம், இல்லை ஆரம்பித்து கொள்ளலாம். முதலில் ஆரம்பிக்கும் போது ப்ரொப்ரைட்டராகவோ பார்ட்னர்ஷிப்பாகவோ சிறியதாக வியாபாரத்தை ஆரம்பித்து தொழிலை ஆரம்பித்து நடத்தி கொள்ளலாம். அடுத்த வாரம் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியை பற்றி உங்களுக்கு கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.